Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 30/6/2025. இந்த வீடியோவை நைட் ஒரு 7:50க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ வரும், அதுக்கப்புறம் ஸ்டேட் கோட்டாக்கான ஷெட்யூல் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுக்கான டேட் முடிஞ்சிருச்சு, ஃபர்தராக எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராஸ்பெக்டஸ் கொடுப்பாங்க. ஆன்லைனில் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டானுடைய ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கான ஷெட்யூல், அதே போல் ஸ்டேட் கோட்டானுக்கான ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். இதெல்லாம் முடிந்த பிறகு தான் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாம் நடக்கும். அது என்னங்க சார் அந்த இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது என்ன நோட்டிஃபிகேஷனுங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைடில் நான் காமிச்சிருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக, அதே போல் MBBS அட்மிஷன் ரெலவெண்ட்டாக, செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, ஆர் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது கவுன்சிலிங் ஷெட்யூல் ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டாக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதை நிறைய வீடியோலையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போது இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து போத் ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டாக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கு கொடுத்துருவாங்க. அது போக கிளாஸ் எப்போ கமென்ஸ் பண்ணுறாங்க, எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருவாங்க. இப்போது அதன் அடிப்படையில் போன வருஷம் பார்த்திங்கன்னா 14th August 2024 ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. 23rd August 2024 வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 நடந்துச்சு. ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து 21st August 29th August 2024 வரைக்கும் நடந்துச்சு. இது கடந்த ஆண்டு ஒரு சில இஷ்யூஸ் இருந்துச்சு, என்னங்கிறதையும் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, அதுக்கப்புறம் ரிசல்ட்டு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்தது, அதனால் டிலே ஆனது, அதுக்கப்புறம் கிரேஸ் மார்க் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட்டிலிருந்து வந்த ஜட்ஜ்மெண்ட்டு, இதனால் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கிறது டிலே ஆச்சு. இந்த ஆண்டு அந்த மாதிரி டிலே ஆகாது. இதற்கு முன்னதாகவே, அதாவது இந்த மந்த்து, அதாவது இந்த மந்த் அப்படின்னா ஜூலை ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கான ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டாக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துடும். அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 14th August தான் வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணாங்க. அதற்கு முன்னதாக இங்கே பார்த்தீங்கன்னா 30/7/2024 வந்த நோட்டிஃபிகேஷன் MCC ரிலீஸ் பண்ணினது. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா, கைண்ட் அட்டென்ஷன் டு த நீட் UG கேண்டிடேட், சில்ட்ரன் விடோஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அண்டு PWT கேண்டிடேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். இதை ரிலீஸ் பண்ணினதுக்கு பிறகு தான் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாம் நடக்கும். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கும் உங்களுக்கு இதை பற்றின ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, PWT கேண்டிடேட் வந்து இப்போதைக்கு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐடி கார்டையோ இல்லை அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை டெம்பரரியாக அப்லோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வர்ற
அந்த ஃபிசிக்கல் மெடிக்கல் செக்கப்பில் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை ரீஅப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு எம்சிசியிலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான டேட்டு, அதுக்கான டைம் எல்லாமே கொடுத்துருவாங்க. எந்த சென்டரில் எத்தனை நாள் நடக்குது அப்படிங்கிறதையும். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் அதுக்கான டாக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை, ஆல் டிசபிலிட்டிஸ் ஆஸ் மென்ஷன்டு இன் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி அவங்களுக்கான செக்கப் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? இதில் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அதை அப்லோட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடைபெறும். ஓகேங்களா? இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய ஃபோன் கால்ஸ், அதே போல் நிறைய பேரண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா எப்போ ஸ்டார்ட் ஆகும், அதே போல் ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஆரம்பிப்பதற்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதாவது இப்போ ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ராஸ்பெக்டஸோடு சேர்த்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, அதே போல் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு அவங்களுக்கான ஃபிசிக்கல் செக்கப் அப்படிங்கிறது கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்தந்த மையங்களில் நடைபெறும். தமிழ்நாடு, அதே போல் மகாராஷ்டிரா, கேரளா எல்லா இடங்கள்லையும் நடைபெறும். இதில் மாணவர்கள் எங்கே வேணால் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கான செக்கப்பை முடிச்சுட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது முடிந்த பிறகு தான் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ரவுண்ட் 1 அப்படிங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங் நடைபெறும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் எழுதுகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.